இந்த வாரம் என்னங்க குழந்தைகளை பறி கொடுக்குற வாரமா? நார்த் இந்தியாவில் பார்த்தா ஒரு இல்லீகல் அஃபேரில் வச்சு குழந்தைய சித்திரவதையாக அடித்து துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி கொள்றான். கேரளாவில் என்ன அப்படின்னா 2 கையும் உடச்சி பயங்கரமாக அடித்து ஒருத்தி கொள்றா. இங்கே இப்போ திருச்சியில் என்ன அப்படின்னா ஒரு இல்லீகல் அஃபேரில் ஒரு குழந்தை உயிர் போயிடுச்சான்னு கூட தெரியல. உங்களை நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொண்டாட்டி இல்லீகல் அஃபேர் வச்சதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. கடைசியாக அவர் பண்ண போஸ்ட் என்ன அப்படின்னா விரல் கட்டான நிலைமையில சட்டை ஃபுல்லாக ரத்தம், நான் அவளை கிழிச்சிட்டேன் எவ்வளோ சொல்லி கேட்கல அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. குழந்தை என்ன பண்ணான்னு தெரியல, இன்னமும் தெரியல. இதில் நியூஸ்ல வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. இந்த இல்லீகல் அஃபர்ன்ற ஒரு விஷயத்தினால எல்லாம் பிஞ்சுங்களோட உயிர் போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே ஒரு பாவமா அறியாத அந்த பிஞ்சு குழந்தைங்களோட உயிர் போயிட்டு இருக்குது. இந்த இல்லீகல் அஃபர்ஸ் இருக்கு நாய்களுக்கெல்லாம் கேட்கிறேன், பிடிச்சுதான் கல்யாணம் பண்றீங்க, அப்புறம் எப்படி ஒருத்த மேல இருக்கிற லவ் இன்னொருத்த மேல மாறுது? கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு தெரியும், அப்படி என்ன ஒரு கண்ட்ரோல் இல்லாத, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத ஒரு அர்ஜி உங்களுக்கு? நீங்க தெரியாது பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ற ஒவ்வொரு விஷயமும் அது எங்க தெரியுமா வந்து நிக்குது? யாரோ ஒரு உயிரிழப்போட வந்து நிக்குது. பிடிக்கல அப்படின்னா அபிஷியலா டைவர்ஸ் கொடுத்துட்டு பிரிஞ்சிருங்க. இந்த மாதிரி இன்னொருத்தி கூட போறது, இன்னொருத்தங்க கூட வச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன கேட்கும் போதே கேவலமா இல்ல? இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அந்த கான்செப்ட்லாம் நான் பத்தி பேச வரல. பிடிக்கலன்னா விலகிருங்கய்யா. நீங்க பெத்து போட்டு போற குழந்தைங்க தான் குப்பை தொட்டிலையும் அனாத ஆசிரமத்திலையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களை மாதிரி நாய்களுக்கு எல்லாம் காண்டம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு தெரியாதா? யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே. உங்களை யார் கேட்டா? அதுதான் எவ்வளவு இடங்கள்லாம் இருக்குதுல்ல, போக வேண்டியதானே. எவ்வளவு அப்பாவை உயிர், அதை எப்படியா கொள்றதுக்கு உங்களுக்கு மனசு வருது? இன்னொரு உயிர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னையா உரிமை இருக்கு? நம்மளால ஒழுக்கமா இருக்க முடியும், நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றவங்க மட்டும் தயவு செஞ்சு ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ள போங்க. இல்ல அப்படின்னா தனியாவே இருங்க, ஒண்டிக்கட்டையாவே இருங்க. உங்களுக்கு சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, அங்க போங்க. அதுக்கு ஒரு பேர் கல்யாணன்ற ஒரு பேரை வச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தைய உருவாக்கி அவங்களை கொல்றதுக்கு தனியாவே இருந்துட்டு போயிடுங்க. கையேந்தி கேட்டுக்கிறேன்.